வல்லமை நமக்குள்ள இருந்துட்டா, அந்த வல்லமை நமக்குள்ள இருந்து மகிமைப்படும் பொழுது என்ன தெரியுமா ஆகுமா? வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லைன்றான் பேதுரு யோவானும். பிச்சைக்கு வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார் பிச்சைக்காரர். கால் நடக்க முடியாது, ஊனமுற்றவர். அவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் ஆலயம் நடக்கும் பொழுதெல்லாம் குடும்பத்தார் கொண்டு வந்து சர்ச்சு வாசல்ல உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. அவர் ஆலயத்தின் வாசல்ல பிச்சை எடுக்கணும். சர்ச்சு முடிஞ்சதும் அவர் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க. அப்போ அந்த பிச்சைக்காரர் அவங்கள பார்த்து கையேந்தி எனக்கு ஏதாவது காசு போடுங்கன்றான். அப்ப பேதுரு யோவானும் சொல்றாங்க, எங்க கிட்ட உனக்கு பிச்சை போடுவதற்கு என்ன இல்லை, வெள்ளியும் பொண்ணும் எங்கிடத்துல இல்ல, ஆனால் ஒன்று இருக்கிறது, எங்களை உத்துப்பார், இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அப்படி சொன்னதுமே பிச்சை எடுக்க உட்கார்ந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன், இந்த வல்லமை நமக்குள்ள இருந்தா வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவார். அல்லேலூயா.